அனைவருக்கும் வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் 15,000 கோடி ஆட்டையப்பட்ட ஸ்டாலின் பெரும் பரபரப்பு, இது மாதிரி செய்திகள் வெளியாகியிருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொண்டு இருந்தார் இல்லையா. இந்த நிலையில் அவர் 15,000 கோடி பார்த்திங்கன்னா ஆட்டையை போட்டதாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் குற்றச்சாட்டுகள் வச்சிருக்க நிலையில் தான் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் பாஜக அதிரடியாக திமுகவை ஒழிக்க வேண்டும் அப்படின்ற ஒரே ஒரு குறிக்கோளாக வச்சு பார்த்திங்கன்னா திமுகவை அனைத்தையுமே ஒழிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இந்த செயலில் இறங்கியிருக்காங்க. இந்த நிலையில் தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதிரடியாக சிக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் இந்த 15,000 கோடி பார்த்திங்கன்னா ஆட்டை போட்டதாக சொன்ன ஒரு முக்கிய புள்ளி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா உதயநிதி பேசிய பேச்சால் வசமாக சிக்கியிருக்கும் நிலையில் துரைமுருகன் அவர்களும் வசமாக சிக்கி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா அவர் ஒரு 20,000 கோடி கொடுத்ததாக செய்திகள் மறைமுகமாக வெளியே இருக்கும் நிலையில் தான் துரைமுருகன் அவர்களும் கைது செய்யப்பட்ட நிலை ஏற்பட்டிருக்கு. இதனால் பார்த்திங்கன்னா திமுகவுடைய தலைமையகம் பெரும் அதிர்ச்சியில் இருக்காங்களே. அதனால் திமுகவுடைய தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதிரடியாக கைது செய்யப்படணும் அப்படின்ற ஒரு செய்தியை மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் அண்ணாமலை அவர்களே ஏற்கனவே லண்டன் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொண்டு இருந்தார் இல்லையா. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்களும் லண்டன் மேற்கொண்டு இருந்தார். அந்த லண்டனில் பார்த்திங்கன்னா அவர் போட்ட கெச்சால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வசமாக சிக்கியிருக்காரு. இந்த நிலையிலாம் திமுகவுடைய தலைமை ஒரு பெரிய அடியாக விழுந்திருக்கு இல்லையா. இதனால் பார்த்திங்கன்னா திமுகவுடைய ஆட்சி இன்னும் 11 அமாவாசை தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார் இல்லையா. ஏற்கனவே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களே 19 அமாவாசைக்குள்ளே உங்களுடைய கதை முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க நிலையில் தான் இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பார்த்திங்கன்னா பாஜகவில் இணைந்து செயல்பட்டு வருவதாக செய்திகள் வெளியே இருக்கும் நிலையில் தான் திமுக காங்கிரஸில் பார்த்திங்கன்னா கூட்டணி இருக்காது அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி உத்தரவு போட்டு இருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாக இருக்குது. இந்த நிலையில் தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கதறி அழுததாகவும் இதன் அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் தான் மக்களவையில் பார்த்திங்கன்னா அமைச்சரவை மாற்றம் நிறுத்தி வச்சுருக்காங்க. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் இந்த 15,000 கோடி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எங்கே வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறையால் அதிரடியாக தடைப்பட்டு வருகின்ற நிலையெல்லாம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கோபாலபுரத்தில் ஒரு பெரும் சோதனைகள் நடைபெறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்திருக்கு. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பணம் புழக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கோபாலபுரத்தில் நடந்துச்சு அப்படின்னா திமுகவுடைய தலைமையகமே அங்கே தான் பேர் போன இடமாக இருக்குது. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். தேங்க்யூ.